மச்சான் அவன் தான் அவனே தான். சின்ன வயசுலேருந்து ஒன்றா படிக்கிறோம், ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 10th வரைக்குமே. மேடம் உடனே என்கேஜ்மெண்ட்டுக்கு மேக்கப்லாம் புக் பண்ணி அட்வான்ஸ்லாம் பண்ணி கொஞ்ச நாள் கழிச்சு வந்து ட்ரையல் பண்ணுவேன்னு கேட்டா நான் முடியாது அப்படின்னு நம்பிக்கை இருந்தால் என்கிட்ட மேக்கப் புக் பண்ணிக்கோன்னு. மேடம்க்கு மேக்கப் பண்ணும் போது தான் கண்ணில் ஒரு பீதியை பார்த்தேன். சும்மா தான் அதெல்லாம் மேக்கப் பண்ணிட்ட பிறகு சரியாயிடும்னு மனசுக்குள்ள நினச்சிட்டு ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். எப்பயுமே ஸ்கூல் காலேஜ் லைஃப்ல இதை ஃபேஸ் பண்ணிப்போம். இப்போ மேக்கப் பண்ண வந்த இடத்துலையும் இப்படி இருப்பாளுங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. இந்த வீடியோ பாருங்களேன். அபிக்கு மேக்கப் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சுன்னு சொன்னா அவ ஸ்கின்னுக்கு ஏத்த மாதிரி சூப்பரா மேக்கப் பண்ணி கொடுத்துட்டேன். ஆன் ஸ்பாட்டே மேரேஜ் அண்ட் ரிசப்ஷனுக்கு ரெண்டுத்துக்கும் சேர்த்தே புக் பண்ணிட்டா. என்ன ஆக்டோனுக்கு மட்டும் தான் மேக்கப் பண்ணி கொடுப்பன்ற ஆர்டிஸ்ட் நான் கிடையாது. நீங்க எவ்வளோ டஸ்கியா இருந்தாலும் பரவாயில்ல, இல்ல ஸ்கின்ல எவ்வளோ காம்ப்ளிகேஷன் இருந்தாலும் பரவாயில்ல, உங்களுக்கு நான் சூப்பரா உங்க ஸ்கின் பேஸ்க்கு ஏத்த மாதிரி மேக்கப் பண்ணி கொடுத்துருவேன். கடலூர், பாண்டிச்சேரி, இன்னும் அரௌண்ட்ல நீங்க எங்க இருந்தாலும் என்னோட நம்பருக்கு என்கொயரி பண்ணி உங்களோட ஸ்பெஷல் டேட்ஸை புக் பண்ணிக்கோங்க. நான் உங்களுக்கு மேக்கப் சூப்பரா பண்ணி கொடுக்குறேன். எங்கேயோ போன மாதிரியத்தான் என் மேல வந்து ஏறாத்த கதையை எங்க அப்பா அப்பவே சொன்னாரு, கேட்டு இருக்கணும். நான் லாங் டிராவல் அதிகமா போவாத, எதுவுமே வந்து அதிகமா சாப்பிடாத, உடம்ப பாத்துக்கோன்னு சொன்னேன். நான் அது எதுவுமே கேட்காம ஊரை நல்லா சுத்திட்டு பிரைடுக்கு போனேன். நல்லா ஆப்பு வச்சு செஞ்சிச்சு. முருகர் புண்ணியத்துல மேக்கப்லாம் முடிச்சுட்டு அப்புறம் ஃபர்ஸ்ட் ஹேருக்கு அப்புறம் தான் எனக்கு வந்து வாமிட்டிங், தலை சுத்தல் எல்லாமே ஸ்டார்ட் ஆச்சு. என்னால் அந்த இடத்துல உட்காரவே முடியல. என்னோட 3 ஃப்ரெண்டுமே தான் ஹெல்ப் பண்ணாங்க. அப்படி செகண்ட் சாரி எடுத்துட்டு வர டிலே ஆயிடுச்சு. வெயிட் பண்ணி கொடுத்து தான் சாரி சேஞ்ச் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். ஈவினிங்குள்ள ரொம்பவே கஷ்டமா இருந்தது. கடகடன்னு ஹாஸ்பிட்டல் போயிட்டு பார்த்தா அவங்க ட்ரிப்ஸ் ஏற்றணும்னு சொல்லியாச்சு. வேலைக்கு போற எல்லாமே அவங்க கடமையை சூப்பரா முடிச்சு கொடுக்கணுன்ற ஒரே தாட்ல தான் இருப்போம். ஆனா ஹெல்த்தை பத்தி பெருசா கேர் பண்ணிக்க மாட்டோம். ஆனா அன்னைக்கு தான் செல்ஃப் ரியலைஸ் பண்ண ஹெல்த் எவ்வளவு முக்கியம்னு. இப்போ நல்லா குஜிட்டிக்கா தான் இருக்கேன். ஸ்டே டியூன் வித் மீ ஃபார் நெக்ஸ்ட் வீடியோ. பை டாடா.